கட்டிடுவாங்க. நீயாவே இரு, மற்றவங்களுக்காக யோசிக்காத. எல்லாரும் ஒரு வகையில சுயநலவாதிகள் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலமான எண்ணம் கண்டிப்பா இருக்கும். நாங்களும் சுயநலத்தோடு தானேங்க இந்த வேலையை ஆரம்பித்தோம். கோழி பண்ணையில் சம்பாரிச்சிடலான்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கோழி குஞ்சாக கொண்டு வந்து விடுறத நல்லா கோழியாக பெருசு பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கோழி குஞ்சாக இருக்குதுங்க. இப்போ வந்து கோழி பெருசாயிருச்சு. இதுக்கு அடுத்தது அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கோழி பண்ணை க்ளீன் பண்ணுற வேலை தானுங்க. அதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்ல அப்படிங்கிறக்காக தானே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த கோழி பண்ணை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியேற்றுறதுங்க. தண்ணி வெளியேற்றுறது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற பைப்பில் எப்போவுமே அந்த பக்கம் தள்ளினா இந்த பக்கம், இந்த பக்கம் தள்ளினா அந்த பக்கம் போயிட்டே தான் இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த பக்கம் தள்ளுறேன் அந்த பக்கம் தள்ளினா இந்த பக்கம், இப்படியே தான் போயிட்டுருக்கும். இதை வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தானுங்க. இந்த ஃபீட் ரூமோட கார்னர் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பைப்பை பெருசாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்லேருந்து தள்ளிட்டு வந்து அப்படியே வெளியேற்றிடலாங்க கொஞ்சம் ஈஸியாக. அந்த பைப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக வைக்கணுங்க. டெப்த்தாக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. சென்ட்ருங்கும் போது நீங்கள் ஒரு தடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ளணும். இல்லை அப்படின்னா ஒரு செங்கல் வச்சு கட்டிக்கலாம். வேணாம், செங்கல் வச்சு ஒரு செங்கல் வச்சு கட்டினோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு தடுப்பு வந்துடும். வெளியேற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பு நீங்கள் வந்து மேஷன் ஒர்க் பண்ணும்போது கிட்ட நின்று பார்க்கணுங்க. பைப் மேலே இப்படி வச்சுட்டாங்கன்னா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வெளியிலேயே போகாது. என்னதான் வாட்டம் கொடுத்தாலும் போகாது. இப்போ வச்சுருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி அரை பைப்பை கீழே விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அரை பைப் கீழே இருக்கும்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வாட்டம் கொடுத்து அரை பைப் கீழே இருந்ததுன்னா ஃபுல்லாக வெளியேறிடுங்க. நீங்கள் வந்து மேஷன் ஒர்க் பண்ணும்போது கிட்ட நின்று பார்த்தா மட்டும்தான் இதை வந்து நம்ம கவனிக்க முடியுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலால் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பண்ணை கழுவுறதே ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. பார்த்திங்களா, இப்போ பைப் மேலால் இருக்குது. இதனால் தண்ணி வெளியேறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறங்க நாங்கள் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒன்று தயாரிக்கிறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். நம்பர் கீழே கொடுக்குறேன்.